தொடர்ச்சியாக நம்முடன் இலங்கையிலிருந்து அலி அக்பர் நம்முடன் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இந்த சூழ்நிலையில் அங்கு இலங்கையினுடைய அந்த சுதந்திர கட்சியை மைத்ரிபால சிறிசேனா இருந்து வெளிவந்து விட்டார். இனி அந்த கட்சியை அவர் கைப்பற்றுவாரா? அதற்கு சந்திரிகா குமாரதுங்கே எந்த அளவிற்கு அவருடைய நடவடிக்கையை எடுப்பார்? கட்சியை கைப்பற்றுவார் என்பது எந்த அளவுக்கு நடக்கும் என்று இதுக்கு பிற்பாடுதான் அதை பற்றி நமக்கு அறிய கிடைக்கும். வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டை ஆளுமா என்பது அல்லது சுதந்திர கட்சியை கைப்பற்றி அதன் ஊடாக நாட்டை செல்வாங்களா என்பது நாளை அல்லது நாளை மறுதினம் மக்களுக்கு அறிவிப்பார்கள் என நான் நினைக்கிறேன். மற்றும் இங்கு பாரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இடம்பெறவில்லை. மிகவும் அமைதியான முறையிலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதுக்கு தேர்தல் ஆணையாளர் எடுத்த கடும் முயற்சி வெற்றியளித்திருக்கிறது. மக்கள் மனதில் மாபெரும் சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்து நாடு முழுதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மக்கள் அனைவரும். அலி அக்பர், தொடர்ச்சியாக வடக்கில் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கிழக்கில் ஸ்ரீலங்கன் முஸ்லிம் காங்கிரஸினுடைய ஆதரவால் இந்த மாதிரியான ஒரு பெரிய வெற்றியை மைத்ரிபால சிறிசேனாவால் குவிக்க முடிந்தது என்ற கருத்து நிலவுகின்றது. அது குறித்தான உங்களுடைய தகவல்களை கூறுங்கள். நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுக்கு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தமிழ் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி, இது 3 கட்சிகளும் ஒன்று சேர்ந்த பிற்பாடுதான் வெற்றியை நிச்சயிக்கப்பட்டது. இந்த தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களின் வாக்குகள் மைத்ரி சிறிபாலாவுக்கு கிடைக்காவிட்டால் வெற்றி என்பது கேள்விக்குறி. அலி அக்பர், தொடர்ச்சியாக அங்குள்ள இந்த சூழ்நிலையில் இந்த வெற்றியின் மூலம் அதிபராகக்கூடிய மைத்ரிபால சிறிசேனாவிடமிருந்து வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் எந்த மாதிரியான நலத்திட்டங்களை எதிர்பார்க்கலாம்? எந்த மாதிரியான ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள்? முக்கியமாக சொல்ல போனால் இராணுவத்துக்கு அதிகாரங்களை குறைக்க வேண்டும், போலீஸ் அதிகாரங்களை குறைக்க வேண்டும், இராணுவங்களை அகற்ற வேண்டும், வடகிழக்கில் இருந்து போலீஸ் அதிகாரங்களை குறைக்க வேண்டும். தற்பொழுது பார்க்க போனால் மீள்குடியேற்ற கிராமமான மன்னார் வவுனியா போன்ற பிரதேசங்களில் மாவட்டங்களில் மக்கள் தொகை சிறிதளவு இருக்கின்றது. உதாரணமாக ஒரு ஊரில் ஒரு 50 குடும்பங்கள் இருந்தால் 1500 போலீசார் கடமையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த ஊரில் ஒரு 10 மோட்டார் சைக்கிள் ஓடும் என்றால் 100 டிராபிக் பிரான்ச் போலீஸ் காவலர்கள் அதுக்காக கடமையில் இருக்கிறார்கள். இது அராஜகமான ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்லாமல் இராணுவங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இராணுவ முகாம்கள், காவலரன்கள், மக்கள் மிகவும் ஒரு பயந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த 10 வருட காலமாக. இப்பொழுதுதான் மனிதருக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள்.